வைகே பலசாமி அவர்கள் தமிழ்நாட்டின் முக்கியமான அரசியல் தலைவர்களில் ஒருவர். அவரின் அரசியல் பயணம் பல கட்டங்களை கடந்து வந்துள்ளது. ஆரம்ப வாழ்க்கை. பிறப்பு 22 மே 1944. பிறந்த இடம் கலிங்கப்பட்டி. மாணவர் காலத்திலேயே அரசியலில் ஆர்வம் ஏற்பட்டது. திமுக காலம். மு. கருணாநிதி தலைமையிலான திராவிட முன்னேற்றக் கழகம் திமுக கட்சியில் சேர்ந்தார். திமுகவில் தீவிர பேச்சாளராகவும் முக்கிய தலைவராகவும் வளர்ந்தார். 1978 மாநிலங்களவை ராஜ்யசபா உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1984 மீண்டும் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தார். மாறுபாடு மற்றும் கட்சி உருவாக்கம். திமுக தலைமையுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் 1993 கட்சியிலிருந்து நீக்கம். அதே ஆண்டு அவர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் மறுமலர்ச்சி திமுக என்ற கட்சியை தொடங்கினார். தேர்தல் அரசியல். 1998 சிவகாசி மக்களவைத் தொகுதியில் வெற்றி. 1999 மீண்டும் மக்களவை உறுப்பினர். பல தேர்தல்களில் கூட்டணி அரசியலில் முக்கிய பங்கு. முக்கிய நிலைப்பாடுகள். இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவு தெரிவித்தவர். லிபரேஷன் டைகர் ஆஃப் தமிழ் ஈழம் குறித்து பேசியதால் 2002 பிரவேண்டின் ஆஃப் டெட்ரோரிசம் ஆக்ட் போட்டா சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தார். சமீப கால அரசியல். திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான கூட்டணியில் இணைந்து அரசியல் செயற்பாடு. 2019 மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். சுருக்கமாக வைகோ தீவிர பேச்சாளர். தமிழர் உரிமை